இந்த கோவிட் பேண்டமிக்கில் நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்போம். அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், விட்டமின் சி. பொதுவாக வந்து விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாடியால் வந்து சிந்தசைஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம டயட் மூலமாக தான் அது எடுத்துக்க முடியும். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த விட்டமின் சி அண்ட் பி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சால்யூபிள் அந்த கேட்டகிரியில் வரக்கூடியது. அதாவது நம்ம பாடியில் வந்து அதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ என்ன தான் நம்ம எக்ஸஸாக எடுத்துக்கிட்டாலுமே வந்து அது யூரின் மூலமாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அதனால் நம்ம ரெகுலர் டயட்டில் தான் இதை வந்து இந்த விட்டமின் சியில் வரக்கூடிய இந்த ஃபுட்டை வந்து நம்ம கன்சியூம் பண்ண முடியும். ஸோ இந்த விட்டமின் சி பார்த்திங்கன்னா WBC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸோடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு மெயின். ஏன்னா வந்து எந்த ஒரு ஃபாரின் இன்வேடர்ஸ் வந்து நம்மளுடைய பாடியை என்டர் ஆக விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து இந்த செல்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா வந்து ரொம்ப ஒரு மெயின் சோர்ஸ் இந்த விட்டமின் சிக்கு. இது மட்டும் இல்லாமல் பப்பாயா, அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸான ஆரஞ்சு, லெமன்ஸ் இது எல்லாமே வந்து வரக்கூடியது. நம்பர் 2, பீட்டா கேரோட்டின். இது வந்து ஆக்சுவலி ஒரு பிக்மெண்ட். எஸ்பெஷலி கேரட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கலரை வந்து நம்ம கிடைக்கிறது இந்த பீட்டா கேரோட்டின் இந்த பிக்மெண்ட் மூலமாக தான். இதை வந்து நம்ம பாடி வந்து விட்டமின் ஏவாக கன்வெர்ட் பண்ணுது. இதில் வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. இது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதை தவிர நம்மளோட ஐஸ், ஸ்கின்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லங்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ என்னெல்லாம் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டா கேரோட்டின் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கிரீன்ஸ், ஸோ ஸ்பினாச், அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி, ரெட் பெல் பெப்பர்ஸ், கேரட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இதெல்லாம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால காமனாக வந்து கோல்டு அட்டாக் ஆனால் கூட இதை கன்சியூம் பண்ணுறது நல்லது. நம்பர் 3, கார்லிக் அண்ட் ஜிஞ்சர். இதோடைய மேஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆயுர்வேதாலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்மளுடைய டெய்லி டயட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கார்லிக் ஏன் வந்து இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட், அதாவது ஆலிசின் அப்படின்ற அந்த காம்பனண்ட் தான். ஸோ இந்த கார்லிக் ஒரு க்ளோவ் வந்து நம்ம டெய்லி மார்னிங் நம்மளோட எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டா போதும். அந்த நம்ம பாடியில் ஏற்படுற இந்த மாற்றங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஏன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் ஃபுல்லாகவே லோடாக இருக்குது இந்த கார்லிக்கில். நெக்ஸ்ட் இந்த ஜிஞ்சர் பார்த்திங்கன்னா இதோடைய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதில் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஒரு கீ காம்பனண்ட் என்ன இருக்குன்னா ஜிஞ்சரால் அப்படின்றது காம்பனண்ட் தான் இதை வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜிஞ்சர் டீ மூலமாக வந்து இதை நம்ம கன்சியூம் பண்ணலாம். நம்பர் 4, டர்மரிக். இதை நம்ம இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்கிறதுக்கு காரணமே அதில் இருக்கிற கியூர்க்யூமின் அப்படின்றத காம்பனண்ட் தான். இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், இது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ன்ற பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதை கேன்சர் அகெயின்ஸ்டாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலையும் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரெயின் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெமரி ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கும், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டர்மரிக் அந்த டர்மரிக்கில் இருக்கிற இந்த கியூர்க்யூமின் அப்படின்ற காம்பனண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்பைசஸ், மற்ற ஸ்பைசஸ், பிளாக் பெப்பர், சின்னமான் இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த பிளாக் பெப்பர் வந்து நிறைய ஸ்டடீஸ் வந்து இதில் கண்டக்ட் பண்ணதில் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை நம்ம டெய்லி டயட் மீல்ஸில் வந்து நம்ம இதை எடுத்துக்கிறது வந்து நம்மளுடைய ஓவரால் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுல கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி சின்னமான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து வைரஸ் அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய ரோல் இது இருக்குது. ஸோ இந்த எல்லா ஸ்பைசஸும் கலந்த ஒரு ரெசிபி தான் இந்த கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மில்க் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சம் பெப்பர், சின்னமான், தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜிஞ்சர், இது எல்லாத்தையும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு கடைசி வந்து ஹனி வேணுன்னா நம்ம ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடித்தோன்னா இதை வந்து நம்ம கண்டிப்பாக கோல்டன் ரெசிபின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ 100% ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு அகெயின்ஸ்ட் எந்த ஒரு வைரஸும் வந்து நம்மளை அட்டாக் பண்ண சான்ஸே இல்லை. ஸோ இதை பல வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆயுர்வேதாவில் கூட இதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 5, ஹனி. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமையும் வந்து பூஸ்ட் பண்ணுது. நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் இது ரிமூவ் பண்ணுது. ஸோ காலையில் எழுந்தோடனே வந்து 1 கப் வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா இது ரொம்பவே நல்லது. அதை இந்த சோர் த்ரோட்டுக்கு வந்து இதை ஓம் ரெமிடியாக வந்து பல வருஷமாக இதை நம்ம ஹனியை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்பர் 6, துளசி. இதை குயின் ஆஃப் ஹர்ப்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கோல்டு, காஃப், அலர்ஜிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமெடி வந்து இந்த துளசி லீஃப் தான். ஸோ அதோட லீஃப் வந்து ரொம்ப ரிச், அதாவது ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாத்துலேயுமே. ஸோ அதில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட் அதோட நேம் வந்து யூஜினால். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம த்ரோட்டில் இருக்கிற ஜேர்ம்ஸ் எல்லாம்
இதெல்லாம் வந்து இது ரொம்பவே ஈஸியாக கில் பண்ணிடும். ஸோ டெய்லி மார்னிங் வந்து ஒரு 4 to 5 லீவ்ஸ் இந்த துளசி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்பர் 7 விட்டமின் இ. ஸோ நட்ஸு சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் இக்கு வந்து ஒரு குட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பீனட்ஸ், ஆல்மண்ட்ஸ், இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அகெயின்ஸ்ட் இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுல வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது இந்த விட்டமின் இ, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விட்டமின் சி, அப்புறம் இந்த பீட்டா கேரோட்டின், இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னதுன்னா, இது வந்து ஒரு ஹைலி ரியாக்டிவ் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான். ஸோ அது ஐதர் வந்து ஒரு மெட்டபாலிசமோட ஒரு பை ப்ராடக்டாவோ, இல்லைனா இன்னொன்று எப்படின்னா நம்ம டாக்ஸின்ஸ், அதாவது வந்து என்வாயர்மெண்ட்டில் இந்த பொல்யூஷன், யூவி ரேடியேஷன் மூலமாக வரக்கூடியது. இதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணுறது ப்ளஸ் கேன்சர் வரைக்கும் கூட இது போகக்கூடிய அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது. ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விட்டமின் இ வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறக்கூடிய அந்த பவர் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ நேரம் என்னெல்லாம் சாப்பிட்றதுன்னே சொல்லிட்டு இருக்கானே, இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும் நம்மளோட இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகிடுமா? இது போதுமானா கிடையாது. தண்ணி குடிச்சாகணும் இல்லையா? ஆமாம். ஏன்னா வந்து நம்ம குடிக்கிற தண்ணி தான் வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம பாடி செல்ஸ்க்கு வந்து கொண்டு போகிறது. அதுக்கப்புறமா நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதும் நம்ம குடிக்கிற வாட்டர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து 2 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும், அதாவது 8 கிளாஸஸு. ஸோ அதுலேயும் வந்து வார்ம் வாட்டர் குடிக்கிறது வந்து நல்லது. லெமன் வாட்டர், மின்ட் வாட்டர் இதெல்லாம் கூட அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து டீஹைட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டேக் இது போன்ற இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் க்ரியேட் பண்ணிடும். அதனால் எப்பயுமே வந்து ஹைட்ரேட்டடாகவே இருங்க. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கான 9th வே எக்ஸசைஸ். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம லங்ஸில் இருக்கிற பாக்டீரியாலாம் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஸோ அது ரொம்ப வந்து ப்யூரிஃபை ஆகிட்டு ஸோ எந்த ஒரு நம்மளுக்கு கோல்டோ ஃப்ளூவோ வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ டெய்லி வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வாக் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இது மட்டும் இல்லாமல் பைசைக்கிளிங்கும் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம மெடிடேஷன், யோகா, பிராணாயாமாஸ்லாம் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையுது. கடைசியாக பார்த்திங்கன்னா இனஃப் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் தான். ஏன்னா நம்ம வந்து கம்மியான நேரம் தூங்குறதுனாலே வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதா ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக 6 to 8 hours ஸ்லீப் வந்து எல்லாருக்குமே தேவை. ஸோ ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணதில் 164 adults பார்த்திங்கன்னா 6 hours குறைவாக தூங்கினதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கோல்டு அட்டாக் ஆனதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் வைரஸாக ஈஸியாக அவங்க பாடியில் என்டர் ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 10 ways இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தவிர வேறு ஏதாவது இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நோயை எதிர்க்கிறதுக்கான சக்தியை வந்து நம்ம உண்டாக்குவோம். தேங்க்யூ.